வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி குமரவேல் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நீர்வள நிலவள திட்டத்தின் மூலம் பண்ணை அளவிலான கட்டமைப்பை மேம்படுத்தியதால் பயன்பெற்ற காளியப்ப கவுண்டன்புதூர் கிராம விவசாயி KA மயில்சாமி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் நவீன முறையில் நீர்ப்பாசன மேம்பாடு குறித்து திருப்பூர் மாவட்ட வேளாண் பொறியியல் துறை உதவி பொறியாளர் N ராமசுப்பு தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் காஞ்சிபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலை பிரதேச மண்டல பகுதிகளுக்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. பண்ணை அளவிலான நீர்ப்பாசன கட்டமைப்புகளை நவீனப்படுத்த நீர்வள நிலவள திட்டத்தின் மூலம் செயல்பட்டு வருகிறது. இக்கட்டமைப்பின் உதவியால் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தின் மூலம் நீர்ப்பாசனத்திற்கு தேவையான நீரானது திருமூர்த்தி அணையிலிருந்து பெறப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தி மகசூலை அதிகப்படுத்தி வெற்றி கண்ட திருப்பூர் மாவட்டம் காளியப்ப கவுண்டன்புதூர் கிராம விவசாயி KA மயில்சாமி நம்மிடம் கூற கேட்டபோது, நான் காளிப்பகன்புதூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயிங்க. இந்த திட்டம் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு வருஷம் தான் PAPயில் தண்ணி வந்துட்டு இருந்துச்சுங்க. அந்த வர்றபோது தான் ஒரு 4 மாதத்துக்கு ஏதோ ஒரு கிராப் ஏதோ சுமாரான வெள்ளாமையில் நாங்கள் மக்காச்சோளம் அந்த மாதிரி பண்ண முடிஞ்சுது. அதை இப்போ வந்து இந்த திட்டம் வந்தவரும் எங்களுக்கு நாங்கள் வந்து நீரை பங்கி சொல்யூஷனில் நாங்கள் 2 பங்கி பாய்க்கிறதுனால எங்களுக்கு வருஷம் இந்த பாசனத்தில் தண்ணி பாசனத்துக்கு கிடச்சிருது. அதனால் இந்த பாசனம் PAP நின்ன பிறகு அடுத்த ஒரு போகத்துக்கு வந்து நாங்கள் வந்து இந்த நிலத்தடி நீர்மட்டத்தை முதல்ல PAP வரும்போது எடுக்க தேவையில்லை. PAP நின்ன பிறகு அந்த நிலத்தடி நீர்மட்டத்தை பயன்படுத்தி அப்புறம் ஒரு கிராப் எங்களுக்கு எடுக்கிற சாதகமாக இருக்குது. மழை காலங்களில் வந்து அந்த தொட்டியில் வந்து உயர்ந்தபட்சமான தொட்டியில் நிறைக்கிற அளவுக்கு எங்களுக்கு தண்ணி வந்து இப்போ பார்த்திங்கன்னா மழை சீசனாக இருக்கனால நாங்கள் தொட்டியில் தண்ணி நிறச்சி வச்சுருக்குறோம். இது வந்து எங்களுக்கு இன்னும் 2 மாதத்துக்கு கிணத்து தண்ணியோட சப்போர்ட் பண்ணோம். அதனால் வந்து எங்களுக்கு வருஷம் பூரா வந்து PAP தண்ணியோட இந்த திட்டத்தின் மூலம் வந்து PAP முழுசாக பயன்படுத்துகிற மாதிரி வருடம் முழுவதுமே எங்களுக்கு கிடைக்குது. இந்த திட்டம் வந்ததுலேருந்து எங்களுடைய வாழ்வாதாரம் நிலை மாறி இருக்குது. இன்னும் வந்து சிறப்பு அமையருக்கு வந்து அதிகாரிகள் ஒத்துழைப்பும் எங்களுக்கு கிடைச்சதுனால இது வந்து எங்களுக்கு இப்போ நல்லா போயிட்டுருக்கு. மற்றபடி வந்து இந்த திட்டம் வந்தவரோ தான் எங்களுக்கு வந்து ஒரு இந்த PAPயோட முழு பயனே வந்து இந்த குறைஞ்சபட்ச தண்ணியில் வந்து இப்போ வந்து PAP 135 நாள் முதல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 4 வெட்டிங் தான் கொடுக்குறாங்க. அதுலேயே வந்து எங்களால் சிறப்பாக பண்ண முடியுது. பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டத்தின் மூலம் அக்ரி இன்ஜினியரிங் வந்து இந்த தொட்டி எங்களுக்கு வந்து கட்டி கொடுக்குறதுக்கு வந்து அவங்க 90% அரசாங்க உதவியும் 10% எங்களுடைய பங்களிப்பும் போட்டு தான் தொட்டி கட்டி கொடுத்துருக்குறாங்க.
அதனால் வந்து எங்களுக்கு இப்போ வந்து பகுதி தண்ணி தான் 50% தண்ணி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். இன்னொரு 50% தண்ணியை இன்னொரு ஆப்போசிட்டு சொல்யூஷன் விவசாயிகளுக்கு கொடுத்துட்றோம். அதனால் இங்கே 50 ஏக்கராவும் அங்கே 50 ஏக்கரா 100 ஏக்கரா ஒரு முறையும் அடுத்த முறையும் அந்த விவசாயிகளுக்கு 100 ஏக்கரா பார்த்திங்கன்னா இருமடங்கு விவசாய பரப்பு பயனடையுதுங்க. வருமானம் பார்த்திங்கன்னா விவசாயிகளோட வருமானம் பார்த்திங்கன்னா மும்மடங்கு அதிகரிக்கிறதுக்கு இதில் ரொம்ப நல்லா வசதியாக அமைஞ்சிருக்குது. வருமானம் நல்லா விவசாயிகளோட வாழ்க்கை தரம் வந்து அடிப்படையிலே இந்த பகுதியில் வந்து உயர்ந்திருக்குது. பசுமையே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இருந்தாங்க இந்த 2-3 வருஷம் மழை இந்த ஏரியா ரொம்ப கம்மிங்க. அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா பச்சையெல்லாம் வந்து தென்னை மரங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த 2-3 வருஷமாக அடிப்படையாக வந்து உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்துட்டுருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பகுதி தண்ணியிலே வந்து இந்த 4 ஏக்கரா போக பாக்கி இருக்கிற என்னுடைய தோட்டங்களுக்கு வந்து இந்த பிஏபி பாசனம் இருக்கிற போது இந்த தண்ணி மிச்சமாகிற தண்ணி வந்து என்னுடைய லேண்டு பாக்கி தென்னைகளுக்கு வந்து பக்கத்தில் தொடர்ந்து எடுத்துக்கிறேன் நான். அதனால் வந்து தண்ணி வந்து பல மடங்கு மிச்சமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால இந்த திட்டம் வந்து ரொம்ப அருமையாக எங்கிட்ட ஒரு மனசில் பதிஞ்ச திட்டமாக விவசாயிகள் மத்தியில் இருந்துகிட்ருக்கு. மேலும் விவரம் பெற KA மயில்சாமி அவர்களை 09790197524 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் பண்ணை அளவிலான கட்டமைப்பு என்பது நீர்ப்பாசனத்திற்கு தேவைப்படும் நீரினை தேக்கி வைக்க மேற்கொள்ளப்படும் கட்டமைப்பு ஆகும். இத்திட்டம் நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் அமுல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து திருப்பூர் மாவட்ட வேளாண் பொறியியல் துறை உதவி பொறியாளர் திரு N. ராமசுப்பு அவர்கள் தரும் விளக்கம். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தின் மூலம் பண்ணை அளவிலான கட்டமைப்பை மேம்படுத்த திட்டத்தின் மூலம் மடையின் 7 வலதில் பரிடி பைப்லைன் சிஸ்டம் மூலம் தொட்டி அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ தற்போது உள்ள பகுதி அந்த திட்டத்தில் கடைமடை பகுதியாகும். இது வந்து மேடாக உள்ள பகுதியாகும். இதுவரை விவசாயம் எதுவும் திட்டம் ஆரம்பிக்கும் முன் எந்த விவசாயம் செய்யப்படவில்லை. இந்த குழாய் அமைத்த பணி செய்து பிடித்த பின் தொட்டி மூலம் நீரேற்றப்பட்டு இப்போ விவசாயம் இந்த விவசாயம் அவரை செய்யப்பட்டுள்ளது. இந்த அவரை செய்யப்பட்டதனால் அவருடைய வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. இந்த அவரை செய்யும்போது இதுக்கு முன்பு கெனால் வாட்டர் மூலம் சொட்டு நீர் மூலம் வெங்காய பயிர் ஆனியன் ஒரு கிராப் எடுக்கப்பட்டுள்ளது. இப்போதைக்கு இந்த கிணத்து தண்ணி மூலம் தொட்டிகள் நிரப்பப்பட்டு அதிலிருந்து அவரை செடி இப்போ உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் எல்லாமே இந்த இதில் வந்து ப்ரொடக்ஷன் ஒரு மாதத்துக்கு அவரை எடுக்கப்படுகிறது. இதனால் அவருடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்பட்டுள்ளது. அவருடைய சோசியல் எக்கனாமிக் உயர்ந்துள்ளது. மேலும் விவரம் பெற திரு N. ராமசுப்பு அவர்களை 09828287245 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் காஞ்சிபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம்.
கத்திரிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சவ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 40 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 50 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 150 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 350 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 58.8%, காற்றின் வேகம் மணிக்கு 4.4 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 36.4%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 15 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 3.3 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 482.9 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 860.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 5.6 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். வேளாண்மையை மட்டும் நம்பி இராமல் வேளாண்மையோடு கால்நடைகளை வளர்த்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலாம். நாட்டுக்கோழி வளர்ப்பு மிகவும் உகந்த தொழிலாகும். ஏனெனில் நாட்டுக்கோழியில் கொழுப்பு சத்து குறைவாக உள்ளதால் அனைவரும் நாட்டுக்கோழியை பயன்படுத்துகின்றனர். இதனால் நாட்டுக்கோழியின் தேவை அதிகரிக்கின்றது. அந்த வகையில் நாட்டுக்கோழி வளர்ப்பில் தீவன மேலாண்மை மற்றும் நோய் தடுப்பு முறைகளை மேற்கொள்வதற்கான தொழில்நுட்பங்கள் குறித்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனிவர் வி. குமரவேல் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம்.
தற்சமயத்தில் வேளாண் தொழிலோடு கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பு தொழிலை சேர்ந்து வேளாண் பெருமக்கள் மேற்கொண்டார்களானால் ஒரு நிரந்தர வருவாய்க்கு முக்கியமானதாக அமைகிறது. அதிலும் நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்தில் வேளாண் பெருமக்களுக்கு தேவையான கால்நடை வளர்ப்பும் கோழி வளர்ப்பு தேவையான தொழில்நுட்ப உதவிகளையும் பயிற்சிகளையும் அளித்து வருகின்றோம். கோழி வளர்ப்பில் முக்கியமாக நாட்டுக்கோழி வளர்ப்பு, வான்கோழி வளர்ப்பு, காடை வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு போன்ற கோழிகள் வளர்ப்புக்கான தொழில்நுட்பங்கள் கொடுப்பதோடு நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலங்களில் நாட்டுக்கோழி இறைச்சி உண்பவர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகிறது. இதனுடைய தனி சுவை ஒரு காரணம். மற்ற கோழி இறைச்சிகளை காட்டிலும் கொழுப்பு சத்து குறைவாக இருப்பதனாலும் நாட்டுக்கோழி இறைச்சி உண்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனாலே இதனை நாட்டுக்கோழி இறைச்சி தேவை அதிகரித்து வருவதனாலும் குறைந்த முதலீடு இருந்தாலே நாட்டுக்கோழி தொழிலை தொடங்கிவிடலாம் என்ற காரணத்தினாலும் நாட்டுக்கோழி வளர்ப்பதற்கு மக்களிடம் மிகுந்த ஆர்வத்துடன் பயிற்சிக்கு வேளாண் அறிவு நிலையத்துக்கு வருகிறார்கள். இப்போ நாட்டுக்கோழிகளில் என்னென்ன ரகங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக அசில், பெருஞ்சாதி ரகம் போன்ற வீட்டில் வளர்க்கக்கூடிய ரகங்கள் இருக்கின்றன. அது மற்றும் கடக்நாத், கிராப்பு கோழின்னு சொல்லக்கூடிய நேக்கட் நெக் கோழி முக்கியமான நாட்டுக்கோழி வகைகளில் வரும். இது இல்லாது சில ரகங்கள் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைத்தால் உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் நாமக்கல் கோழி 1, நந்தனம் கோழி 2 போன்ற ரகங்களும், மற்ற மாநிலங்களில் இருந்து வனராஜா, கிராமப்பிரியா, கிரிராஜா போன்ற தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழிகளும் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்று இருக்கின்றன. முட்டைக்காக வளர்க்கிறோமா இல்லை இறைச்சிக்காக வளர்க்கிறோமா என்பதை பொறுத்து ரகங்களை தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம். இதில் அசில் என்ற ரகம் இறைச்சிக்காக நாட்டுக்கோழி வளர்ப்பது மக்களிடம் ரொம்ப அதிகமாக ஆர்வத்துடன் வளர்க்கிறார்கள். மிக சிறந்த ரகம்னு சொல்லலாம். முட்டைக்கு என்று தனியாக வளரக்கூடிய ரகங்கள்னு பார்த்திங்கன்னா, நாமக்கல் கோழி 1ங்கிற ரகமும் கிராமப்பிரியா என்ற ரக கோழிகளும் முட்டைக்காக வளர்க்கலாம். அவங்களுடைய முதலீடுக்கு ஏற்றவாறு, கோழிகளின் எண்ணிக்கை ஏற்றவாறு அவர்கள் வளர்ப்பு முறையை தேர்ந்தெடுக்கலாம். வளர்ப்பு முறையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, புறக்கடை வளர்ப்பு, தீவிர முறை, மித தீவிர முறை அப்படின்னு 3 விதமாக பிரிக்கலாம். புறக்கடை வளர்ப்பு குறைந்த எண்ணிக்கையிலான நாட்டுக்கோழிகளை வளர்ப்பது. வீட்டில் ஒரு அதிகபட்சம் ஒரு 20 கோழிகளை வச்சுட்டு வாரத்திற்கு 2 கோழி 3 கோழி என்ற மாதிரி குறைந்த எண்ணிக்கையில் வியாபாரம் செய்து குறைந்த முதலீட்டில் வளர்ப்பது புறக்கடை வளர்ப்பு ஆகும். இதற்கு பெரிய அளவில் முதலீடு தேவையில்லை. அதிக அளவில் தீவனத்திற்காக செலவும் செய்ய தேவையில்லை. அடுத்து தீவிர முறை, வணிக ரீதியில் வளர்க்க முற்படும் பண்ணையாளர்களுக்கு நம்ம மித தீவிர முறை அல்லது தீவிர முறையை அறிவுறுத்துகிறோம். மித தீவிர முறை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் 4 வாரங்களுக்கு நாட்டுக்கோழி குஞ்சுகளை ஹேச்சரியிலிருந்து குஞ்சு பொறிகாடுகளிலிருந்து பெற்று அது முதல் 4 வாரங்களுக்கு கொட்டைகளை வைத்து பராமரிக்க வேண்டும். அதற்கு தேவையான வெப்பம், தீவனம், சரிவிகித தீவனம் கொடுத்து வளர்க்க வேண்டும். இதற்கு இந்த வெப்பம் கொடுக்கிற முறைக்கு ப்ரூடிங் என்று சொல்லுவோம். காலநிலைக்கு ஏற்றவாறு அதில் 2 வாரங்களுக்கோ இல்லை 3 வாரங்களுக்கோ வெப்பம் கொடுத்து ப்ரூடிங் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் அதனுடைய வெளியில் விட்டு புறக்கடைகளுக்கு ஏற்றவாறு வெளியில் விட்டும் கூட நாட்டுக்கோழிகளை வளர்க்கலாம். இதில் எண்ணிக்கை ஒரு 150லேருந்து 300 கோழிகள் வரைக்கும் வளர்க்கக்கூடிய பண்ணையாளர்களுக்கு இந்த மித தீவிர முறை ஏற்றதுன்னு சொல்லலாம். இதில் கொட்டகைக்கான செலவு ஆரம்ப முதலீடு தேவைப்படுகிறது. தீவனமும் ஆரம்பத்தில் கொஞ்சம் செலவு இருக்கும். அதுக்கப்புறம் தீவன செலவை குறைத்து வெளியில் கோழிகளை விடுவதன் மூலமாக தீவன செலவை குறைக்கலாம். இதற்கப்புறம் இன்னும் வணிக ரீதியில் தீவிரமாக வளர்க்கக்கூடிய முறை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆள்குள முறை, கூண்டு முறையில் வளர்ப்பு. இந்த ஆள்குள முறையில் அதிக எண்ணிக்கையில் நாட்டுக்கோழிகளை வளர்க்கலாம். இதில் குறைஞ்சபட்சம் 500 கோழிகளிலிருந்து 1000 கோழிகள் வரைக்கும் கூட ஒரு குழுவாக பேட்சாக வளர்க்கலாம். ஆள்குள முறையில் ஆரம்ப முதலீடு அதிகம். அதற்கு தேவையான கொட்டையை அமைக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஆள்குளம் கடலை பொட்டாகவோ அல்லது நெல் உமியாகவோ அல்லது மரத்தூள்களையாக போட்டு ஆள்குள முறைகளை ஏற்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் அதனுடைய கொட்டகை அமைப்பு, இடவசதி, ஒரு கோழிக்கு 1 அடியிலிருந்து 2% கொட்டகை அமைத்து அகலம் குறைஞ்சபட்சம் 25 அடியாகவும் நீளவாக்கில் 50 அடியிலிருந்து 100 அடியாகவும் அமைப்பிடையான கொட்டகை அமைத்து ஆள்குள முறையான கொட்டகை அமைக்கலாம். இதில் ஒரு குழுவாக ஒவ்வொரு பேட்சும் ஒரு மாதத்துக்கு 500 கோழிகள் 200 கோழிகள் அந்த மாதிரி குழுவாக பிரித்து கொண்டு முதல் குழு 6 ஸ்டேஜில் குஞ்சுகள் பருவத்திலும், அடுத்த குழு வளரும் பருவத்திலும், அடுத்த பருவம்
விற்பனைக்கு ஏற்ற வகையாகவும் பிரித்து கொண்டு வளர்க்கலாம். அதாவது இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய கால அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் இந்த மாதிரி ஆள்குள்ள முறைகளில் வளர்த்து ஒரு 1லேருந்து 1.5 கிலோ வரைக்கும் வந்த கோழிகளை இறைச்சிக்காக வந்துட்டு விற்பனை செய்யலாம். இது தீவன மேலாண்மை வந்துட்டு ஒரு பண்ணையை வந்து லாபகரமாக கொண்டு செல்வதற்கு 70லேருந்து 80% வந்துட்டு தீவன மேலாண்மையை பொறுத்தே அமைகிறது. ஆரம்ப காலத்தில் முதல் 4 வாரங்களுக்கு வந்துட்டு குஞ்சு பருவ தீவனம்னு சொல்லுவோம். அதுக்கு 4 வாரத்திற்கு அப்புறம் 8 வாரங்கள் வரைக்கும் வந்துட்டு வளர்பருவ தீவனம் என்றும், அதற்கு மேலாக கொடுக்கக்கூடிய தீவனத்தை வந்துட்டு ஃபினிஷர் ஃபீடு அப்படின்னு வந்துட்டு, இல்லைன்னா முட்டையிடும் கோழிக்கான தீவனம் என்றும் முட்டையிடும் கோழிகளுக்கான தீவனம் என்றும் பிரித்து கொள்ளலாம். இப்போ இந்த ஆரம்ப காலத்தில் குஞ்சு பருவ இருக்கிற தீவனத்தில் புரத சத்து அதிகமாகும், எரிசக்தி அளவை குறைத்து கொண்டும் ஒரு சரிவிகித தீவனத்தை, அதாவது மாவு சத்து இருக்க வேண்டும், புரத சத்து இருக்க வேண்டும், நார் சத்து இருக்க வேண்டும், தாதுப்பு இருக்க வேண்டும், மற்ற உயிர் சத்துக்களையும் கலந்து ஒரு சரிவிகித தீவனத்தை கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்து கோழிகள் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கால அளவில் நமக்கு தேவையான வளர்ச்சியை வந்து எட்டுகின்றன. அதில் முக்கியமாக குஞ்சு பருவ தீவனத்தை சரியான விகிதத்தில் கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக வளர்பருவ தீவனத்தும் இதில் புரத அளவத்தை சிறிது குறைத்து கொண்டு எரிசக்தி அளவை அதிகரிக்கலாம். இதன் மூலமாக தீவனத்துடைய செலவை வந்துட்டு குறைக்க இயலும். அதற்கு அடுத்தபடியாக முட்டைக்கோழி தீவனம். முட்டைக்கோழி தீவனத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது புரத அளவு, எரிசக்தி அளவு, அதை விட முக்கியமானது வந்துட்டு கால்சியம் சத்து, பாஸ்பரஸ் சத்து வந்துட்டு சரியான விகிதத்தில் கொடுக்கும் பொழுது அதனுடைய முட்டையிடும் கோழிகளின் எண்ணிக்கை வந்துட்டு சரியான எண்ணிக்கையில் இருக்கும், பண்ணையும் லாபகரமாக அமைக்க இயலும். அடுத்து பண்ணையாளருக்கு மிக முக்கியமாக நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நோய் தடுப்பு முறைகள். இதில் பெரும்பாலான வந்துட்டு புறக்கடையில் கோழி வளர்க்கும் போது எந்த ஒரு நம்ம நோய் தடுப்பு முறைகளை வந்துட்டு மேற்கொள்வதில்லை. அதுக்கு நம்ம முக்கியமாக வந்துட்டு கண்டிப்பாக சில நோய்களுக்கு வந்துட்டு தடுப்பூசி இறக்கும், சொட்டு மருந்தாகவும் கண்டிப்பாக பண்ணையாளர்கள் மேற்கொண்டால் மட்டுமே வந்துட்டு நோய் தடுப்பு நோய்களிலிருந்து நாட்டுக்கோழிகளை காப்பாற்ற இயலும். அதில் முக்கியமான எந்த நோய்களுக்கு நாங்கள் தடுப்பூசி போட சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா ராணிக்கெட் என்று சொல்லக்கூடிய வெள்ளைக்கழிச்சல் நோய், அதுக்கப்புறம் சில இடங்களிலிருந்து கோழி அம்மை, ஃபவுல் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய நோய்களுக்கும் தடுப்பூசி போட சொல்கிறோம். இதை எவ்வாறு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குஞ்சு பொரித்த 7வது நாள் முக்கியமாக வந்துட்டு ராணிக்கெட்டு நோய்க்கு கண்ணில் சொட்டு மருந்து, அது F1 அப்படிங்கிற மருந்தை கண்ணில் வந்துட்டு செலுத்தலாம், கண்ணில் அல்லது நாசி துவாரத்திலே செலுத்தலாம். அதுக்கப்புறம் 8வது வாரம் 56வது நாள் கோழிகளுக்கு வந்துட்டு R2B இல்லைன்னா RB அல்லது RDVK என்கிற மருந்தை வந்துட்டு 1/2 ml கோழியின் ரெக்கைக்கு அடியில் வந்துட்டு செலுத்த வேண்டும். இந்த 3 சொட்டு மருந்து தடுப்பூசிகளை மேற்கொண்டோம்னால் ராணிக்கெட்டு நோய்களை இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய கோழிகளை தாக்காமல் வந்துட்டு தடுக்கலாம். இதை தவிர கோழிகளை இன்றும் வந்துட்டு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் வச்சுருக்கிறோம், அதுவும் முட்டைக்காக முக்கியமாக தாய் கோழிகளை வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற கோழிகளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் வந்துட்டு லசோட்டா என்கிற மருந்தை கண்ணில் சொட்டு மருந்தாகவோ அல்லது குடிநீரின் மூலமாகவோ அல்லது RDVக்கு அல்லது R2Bங்கிற மருந்தை ரக்கையில் 6 ml செலுத்துவதன் மூலமாக ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் கொடுப்பதன் மூலமாக வந்துட்டு இந்த வெள்ளைக்கழிச்சல் ராணிக்கெட்டுங்கிற நோயை வந்துட்டு முற்றிலும் வந்துட்டு கட்டுப்படுத்தலாம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த கோழி அம்மை என்று சொன்னேன், அதுக்கு வந்துட்டு தடுப்பூசி இருக்குது. கோழி அம்மை வந்துட்டு குறிப்பாக குஞ்சுகளுக்கும் இல்லை பெரிய கோழிகளுக்கும் இப்போ வந்துட்டு அதிகமாக காணப்படுது. அதனால் 4-5 வாரத்தில் வந்துட்டு அதுக்கு தடுப்பூசி போடுவதன் மூலமாக இந்த கோழி அம்மையிலிருந்தும் கோழிகளை வந்துட்டு தடுக்கலாம். அடுத்தபடியாக வேறு நாட்டுக்கோழி வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் என்ன நம்முடைய பல்கலைக்கழகத்தால் அறிமுகப்படுத்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக இந்த ராணிக்கெட்டுக்கு தேவையான குருணை வடிவ தடுப்பு மருந்து. இது என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வழக்கமாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய மருந்துகளை காட்டிலும் இப்போ இந்த பல்கலைக்கழகத்தால் அறிமுகப்படுத்தக்கூடிய குருணை வடிவ மருந்து மிக எளிதாக கோழிகளுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அதாவது 2 வாரத்துக்கு மேற்பட்ட கோழிகளுக்கு 1 அல்லது 2 குருணைகளை வாயுவல் மூலமாகவோ அல்லது தீவனத்தில் கலந்தாகவோ கொடுக்கலாம். ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்து வரும்பொழுது இந்த ராணிக்கெட்டு நோய்களிலிருந்து கோழிகளை காப்பாற்றலாம். முக்கியமாக புறக்கடை வளர்க்கப்படக்கூடிய கோழிகளுக்கு மிகவும் ஏற்ற மருந்தாகும். அடுத்தபடியாக இன்னும் வணிக ரீதியில் வளர்க்கக்கூடிய
பண்ணையாளர்களுக்கு குஞ்சு பறிப்பான், சிறிய வகையான குஞ்சு பறிப்பான், அவர்களுடைய எண்ணிக்கை ஏற்றவாறு குஞ்சு பறிப்பான்களை, அதாவது இன்குபேட்டர்களை பயன்படுத்தி கோழிகளின் குஞ்சுகளின் எண்ணிக்கை அதிகமாக உற்பத்தி செய்ய இயலும். இதை இதுக்கு தேவையான எவ்வாறு குஞ்சு பறிப்பான்களை அதனை மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு எவ்வாறு வெப்பநிலையை நம்ம சரிவர கண்காணிப்பது அப்படிங்கிற பயிற்சிகளையும் பண்ணையாளர்களுக்கு கொடுத்து வருகிறோம். வழக்கமாக ஒரு கோழிகளில் முட்டைகளை வச்சு அடை வச்சு குஞ்சு பறிப்பதை காட்டிலும் இந்த மாதிரி குஞ்சு பறிப்பான்களை வைத்து குஞ்சு பறிப்பது 10லிருந்து 15% வரைக்கும் அதிகப்படியான குஞ்சுகளுக்கு நம்மால் உற்பத்தி செய்ய இயலும். அதனுடையாக முதல் வாரத்தில் குஞ்சுகளின் இறப்பை கூட நம்மளால் குறைக்க இயலும். இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்குபேட்டர், ஒரு குஞ்சு பறிப்பானை ஒரு பண்ணையாளர்களுக்கு அவர் மெயின்டைன் பண்ணி அங்கே கூட இருக்கிற ஒரு 10 விவசாயிகளுக்கு அவரால் உதவ இயலும். அதன் மூலயமாக அந்த குஞ்சு பறிப்பானின் மூலயமாக அவர்களுக்கு வருமானத்துக்கும் வழி இருக்குது. இவ்வாறாக நாட்டுக்கோழி வளர்ப்பில் உள்ள தொழில்நுட்பங்களையும் நோய்களிலிருந்தும் தடுத்து பண்ணையாளர்கள் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாட்டுக்கோழிகளை வளர்த்து வருவார்களானால் நல்ல ஒரு லாபத்தை நாட்டுக்கோழிகள் மூலமாக பெற இயலும். மேலும் விவரம் பெற முனைவர் வி குமரவேல் அவர்களை 09698657555 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 10/8/2015 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் பயனடைந்த கோயம்புத்தூர் மாவட்டம் கெம்மாரம்பாளையம் கிராம விவசாயி KR கிருஷ்ணசாமி அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். கறவை மாட்டு பண்ணைகளில் கடைபிடிக்க வேண்டிய உயிர் பாதுகாப்பு முறைகள் குறித்து திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனிவர் J. ஜான்சன் ராஜேஸ்வர் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண்மையில் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தின் சேவைகள் குறித்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனிவர் B. மோகன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் ddpodigai.gov.in. உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.